மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினைப்போம். ஆனால் அதுக்குண்டான வாழ்க்கை நம்மளுக்கு சரியாக அமையறதில்லை. இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்னா, தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதாவது உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஆகணும், ஆண் பெண் வசியங்கள், அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே சொந்த வீடு கனவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் சேர்க்கைக்கு உண்டான விஷயங்கள் அனைவருமே ஆசைப்படுறது தான். ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த தாந்திரிக பரிகார முறைகள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுங்க. உங்களோட அனைத்து விதமான பிரச்சனைகளும் நான் சரி பண்ணுறேன். உங்கள் பிரச்சனைக்கு வெளியே எங்கேயா போனீங்கன்னா 10,000 15,000 ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு செலவு கேட்பாங்க. ஆனால் என்கிட்ட குறைந்த செலவில் உங்களோட பிரச்சனைகள் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் தயங்காமல் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுங்க. நிச்சயம் உங்களோட பிரச்சனைகள் சரி செய்யப்படும். நான் கொடுக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள், லக்ஷ்மி பண வசிய முறைகள் நீங்கள் செஞ்சுட்டு வீட்டில் வந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வீட்டில் பொருளாதார முன்னேற்றம், பண வரவு அதிகமாகி சொந்த வீடு போன்ற அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுங்க. சரி, இப்போ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் பௌர்ணமி வரும். அந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் 21 தடவை 108 தடவை பௌர்ணமி நாளில் ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம், பண வரவு போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது பௌர்ணமி செய்ய உங்களோட அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வீட்டிலேயே நீங்கள் தீபம் ஏற்றி சொல்லலாம். எந்த கோயிலில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலையும் அம்மன் கோயிலையும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி சொல்லலாம். நீங்கள் கோயிலில் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லும்போது நெய் தீபம் ஏற்றி தான் சொல்லணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தீபம் வேணால் ஏற்றி சொல்லலாம். ஆனால் கோயிலில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க அப்படின்னா நெய் தீபம் ஏற்றி சொன்னீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை படிங்க. சரி, நான் உங்ககிட்ட முதலே சொன்ன மாதிரி இதுதான் என்னோடய நம்பர். உங்களுக்கு லக்ஷ்மி பணவசிய மந்திரங்கள் போன்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள். நிச்சயம் சரி செய்யப்படும். நீங்கள் வெளியே எங்கேயா போனீங்கன்னா இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லி நிறைய காசை வேறு பிடுங்கிடுவாங்க. அதனால் நீங்கள் வெளியெல்லாம் போய் ஏமாற வேண்டாம். குறைந்த செலவில் என்கிட்ட உங்களோட பிரச்சனைகள் சரி பண்ணிக்கலாம். இப்போவே இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசுங்க. நல்லதே நடக்கும்.